ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் பிரியாணி. இன்றைக்கி சோயா சங்க்ஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு பிரியாணி அட்டகாசமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி வெறுமனே புழுங்கல் அரிசியில் தான் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸை 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சிடலாம். நல்லா சுடு தண்ணியில் இந்த மாதிரி சோயா சங்க்ஸை ஊற விட்டுடுங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 4 பட்டை சேர்த்துக்கோங்க, அன்னாசி பூ ஒரு 2 சேர்த்துக்கலாம். இதோட 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அதோடு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட இடித்து வச்ச இஞ்சியும் வெள்ளைப்பூண்டியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பொடியாக கட் பண்ண ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருளை வதங்கினதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றபடி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இதோட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே தயாரித்த கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்ருங்க ஒரு 2 மினிட்ஸ் போல். இப்போது சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு சோயா சங்க்ஸை மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சோயா சங்கை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்குறோன்னா அப்போ தான் சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்குறோம். இப்போ இதெல்லாம் ஒட்டை பிழிஞ்சு இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சோயா சங்க்ஸில் உப்பு உரப்பு எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு நார்மல் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். 1 கப்பு புழுங்கல் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1.5 கப் எடுத்துருக்கிறேன். 4.5 கப்பு தண்ணி போதும். ஆனால் காய்கறிலாம் சேர்த்துக்கிறனால எக்ஸ்ட்ரா 1/2 கப் சேர்த்துருக்குறேன். ஸோ டோட்டலாக 5 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கழுவி ஊற வச்சுருந்த 1.5 கப் புழுங்கல் அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டுருங்க. எப்போவும் எவ்வளோ விசில் வைப்பீங்களோ நார்மல் புழுங்கல் அரிசிக்கு அவ்வளோ விசில் வச்சா போதும். என்னோடய குக்கருக்கு 4 விசில் வச்சா போதும். 4 விசில் வச்சுருக்கிறேன். அதுதான் ப்ரெஷர் போனோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக வந்திருக்குது. குழையவே இல்லை, நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குது அட்டகாசமாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.